வணக்கங்க. முருகன் துணை. அதை வந்துங்க வீடியோ போடுறேங்க. அதை வந்து இறைவன் நமக்கு இருக்கிறாரா இல்லையாங்கிறது வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாங்க, நீங்கள் போகும் பாதை வந்து கரெக்டான சரியான பாதையில் நீங்கள் போகணுங்க. உங்கள் மனசாட்சியில் கை வைக்கணுங்க. நம்ம பண்ணுறது கரெக்டா, தப்பா, ரைட்டா அப்படின்னுட்டு. நீங்கள் இறைவன் தெரியாது, இறைவன் நம்மக்கிட்ட இல்லை, இறைவன் எங்கே இருக்கிறான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நொந்துட்டே இருந்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. இறைவன் இருக்கிறார், நம்மளை பார்த்துட்டு இருக்கார், இறைவனை நம்மளை வழிபடுறார். லட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் முதல் வந்து சுத்தபட்டமாக இருக்கணுங்க. குளிக்கணும், நல்லா குளித்து வீடெல்லாம் முழுகி வீடெல்லாம் தொடச்சி வண்டி ஒரு பொருத்தி வச்சு வீட்டில் வணங்கணும். அப்புறம் டெய்லி நீங்கள் வெளியே வந்து ஒரு சின்ன விளக்கு போடணுங்க. டெய்லி விளக்கு போடணும் கூட வாரத்தில் 3-4 நாள் விளக்கு போடணுங்க. விளக்கு போட்டு வழிபடணும். நைட்டு தூங்கும்போது நீங்கள் தூங்கும்போது ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வச்சு வெளியே வச்சுட்டு படுத்துக்கணும். என்னங்க, துஷ்ட சக்தியெல்லாம் வெளியே வந்து உளவாடும் போது உங்களுக்கு அது வந்து குடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போயிடும். உங்களை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்ல வர்றேன். புரிஞ்சுதுங்களா? இன்னும் அதோட முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டு முடி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. இந்த சீப்பிலையெல்லாம் சீவிட்டு முடி வச்சுட்டு போகிறது, அதை எடுத்து அங்கிங்கி போடுறது அத்தனையும் கஷ்டங்க. முடி இருந்தால் அவ்வளோ கஷ்டம் வந்துடும். கஷ்டம் தீராத அளவு கஷ்டம் வந்துடுங்க. ஆமாம், முடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. சுத்தமாக எடுத்து வெளியே கொண்டு அப்புறப்படுத்தணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் நமக்கு பக்கத்தில் வராதுன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? இறைவன் தாங்க நமக்கு, கடவுள் தானுங்க, முருகன் தானுங்க எல்லாமே. முருகனை வழிபடுங்க. காலையில் எந்திரிக்கும் போதே கெட்ட துஷ்டமான வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே பேசவே கூடாது. கெட்ட வார்த்தைகள், குழந்தைகள் திட்டுறதுனாலும் சரி, மனைவி திட்டுறதுனாலும் சரி, மனைவி வந்து கணவனை திட்டுறதா இருந்தாலும் கெட்ட வார்த்தைகளை காலையில் யூஸ் பண்ணவே கூடாது. வீட்டுக்குள்ளே நல்ல வார்த்தைகளை பேசணும். சரிங்களா? வச்சுட்டுங்களா? இந்த மாதிரி இருந்தால் வந்து நமக்கு சில பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.